Welcome back to the new World of Education Zoology YouTube channel. Today, important வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரிப்பீட்டடாக கேட்டது. அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் 9th ஒன்றில் வந்து பார்ப்போம். அண்டு யூனிட் 9th ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனிபி. ஹனிபி தான் மெயினாக எப்போதுமே கேட்குற ஒரு கொஸ்டினாக இருக்குது. அது வந்து பிஜியாக இருக்கட்டும் இல்லை யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்னென்னா இந்த யூனிட்டை பொறுத்தவரை ஹனிபி, சில்க்வர்ம், லேக் இன்செக்ட் மெயினாக இதில் மட்டும்தான் கொஸ்டின் வருது. அதனால் இதுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் பார்த்துருங்க. அண்டு இன்செக்ட் டேமேஜ் ஆஃப் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மேன், இன்செக்ட் பெஸ்ட் ஸ்டோர்டு இந்த இன்செக்ட் பெஸ்ட் ஆஃப் ஸ்டோர்டு கிரைன்ஸ் இருக்கு இல்லையா, அது பாருங்கள். அண்டு வெக்டார்ஸ் அனிமல் மேன், இன்செக்ட் அஃபெக்டிங் ஹெல்த் டொமெஸ்டிக் அனிமல்ஸு பெஸ்ட்டுங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. அஃபெக்டிங் ஹெல்த் ஆஃப் டொமெஸ்டிக் அனிமல்ஸு அண்ட் ஹியூமன்ஸ் பார்த்துக்கோங்க. பெஸ்ட்டு கண்ட்ரோல் மெத்தடில் வந்து இந்த ஏதாவது இந்த மாலத்தியான், குளோரத்தியான் அப்படின்னு இந்த டிடிடி அதோட அப்ரிவியேஷன் இருக்கு இல்லையா, அது மாதிரி கேட்குறாங்க. கண்ட்ரோல் மெத்தட்ஸில் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். அந்த மெடிசினில் இந்த இது மாதிரி பிஹெச்சி, டிடிடி இது மாதிரி இருக்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் ஆஃப் தேர் மோட்ஸ் ஆஃப் ஆக்ஷன், பிளான்ட் ப்ரொடக்ஷன் அப்ளைன்சஸ், பேசிக் பிரின்சிபல்ஸ், இன்செக்டிசைடு வந்து கேட்பாங்க. ஓகேவா, இன்செக்டிசைட்ஸ் வந்து கேட்பாங்க, அதை பாருங்கள். அண்டு பெஸ்டிசைட்ஸ், என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெஸ்டிசைட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிகாஷன்ஸ் ஹேண்ட்லிங் பெஸ்டிசைட்ஸ் இன்டிகிரேட்டட், இது மேனேஜ்மெண்ட்டு இந்த இன்டகிரேட்டட் போஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதில் மெயினான இந்த யூனிட்டெல்லாம் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஆனால் வர்ற கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற இந்த ஹனிபீஸு, சில்க்வர்ம், லேக் இன்செக்ட் இதில் தான் வரும். அதை விட்டால் இந்த ஸ்டோர்டு கிரைன்ஸ் வரும். அண்டு இன்செக்ட் அஃபெக்டிங் ஹெல்த் ஆஃப் டொமெஸ்டிக் அனிமல்ஸு. இந்த பெஸ்ட் கண்ட்ரோல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல் மெத்தட்ஸு, மோட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் இல்லை. அண்டு பெஸ்டிசைட்ஸ் இந்த என்விரான்மெண்ட் பொல்யூஷன் எப்படி வந்து பொல்யூட் பண்ணுது அப்படிங்கிறது, அண்டு போஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதை மட்டும் பார்த்தா போதும். அண்டு எக்கனாமிக் ஜுவாலஜி நம்ம நடத்தியிருக்கோம். அது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து இந்த லாஸ்ட் பியரல் எடிபிள் ஆயிஸ்டர் வந்து டைமில் நடத்துறதுக்கு, ஆனாலும் கொஸ்டின் இது வந்து இதில் ஒரு எப்படியாவது எனக்கு டைமில் இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் வந்து ஒரு 50-50 கொஸ்டின்ஸ் இந்த 3 யூனிட்லேருந்து எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். எக்ஸாமுக்குள்ளே இம்பார்ட்டண்ட்டாக உள்ள 50-50 கொஸ்டின்ஸ் கொடுக்க பார்க்குறேன். அதை பார்த்தா ஓரளவு போதுமானதாக இருக்கும். ஓகேவா, போல்ட்ரி ஃபார்மிங்கில் பார்த்தா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். போல்ட்ரி ஃபார்மிங் இதில் உள்ள இந்த 10th யூனிட் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. அதில் வந்து 1-2 தான் சொன்னோம் 9th யூனிட்டில். ஆனால் 10th யூனிட்டில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். இம்பார்ட்டன்ட் ட்ரீட்ஸ் ஆஃப் போல்ட்ரி, சிக் ரியரிங், ரோல் ஆஃப் எக் இன் ஹியூமன் நியூட்ரிஷன், பை ப்ராடக்ட் பார்த்துக்கோங்க. பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் போல்ட்ரி, மேஜர் டிசீஸும் வரும். நெக்ஸ்ட்டு டெய்ரி ஃபார்மிங்கில் வந்து ப்ரீட்ஸ் ஆஃப் டெய்ரி, நியூட்ரிட்டிவ் மில்க், மீட் அண்டு டெய்ரி பை ப்ராடக்ட்ஸு எல்லாமே இதில் உள்ளது. இந்த யூனிட்டை பொறுத்தவரை எல்லாமே கொஞ்சம் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் ப்ரீட்ஸு அது நேம் கேட்டாலும் கேட்பாங்க, அதனால் அது கொஞ்சம் பாருங்கள். அண்டு அக்வா கல்ச்சரில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர் இந்த டைப்ஸ் இருக்குது இல்லையா, கல்ச்சுரல் ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர், மெரைன் ஃபிஷஸ் அது வந்து கேட்பாங்க. அண்டு மெயினாக இந்த பாலிகல்ச்சர் இந்த பாலிகல்ச்சர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிகல்ச்சர் அண்டு இன்டகிரேட்டட் கல்ச்சர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்வா கல்ச்சரில் வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர், மெரைன் வாட்டர் அண்டு பாலிகல்ச்சர் அண்டு இன்டகிரேட்டட் கல்ச்சர் இது ரொம்ப முக்கியம். மற்றது கூட ஓரளவு இங்கே இதில் விட்டுக்கலாம் லிபரலாக. அண்ட் பியரல் அண்ட் எடிபிள் ஆயிஸ்டர் இந்த பியரல் கல்ச்சரில் வந்து அதோட அந்த இனங்கள் இருக்கும் இல்லையா, ஸ்பீசிஸ் வந்து
அது வந்து கேட்பாங்க. எந்தெந்த இனம் இந்தியாவில் வளர்க்கப்படுற இனம் எது அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அந்தளவுக்கு டீப்பாக கேட்கல. பிங்டடா ஃபுங்கட்டா அண்டு ப்ரிப்பரேஷன் கிராஃப்ட் டிஷ்யூஸ் நியூக்ளியஸ். இதில் இந்த எடிபிள் ஆயிஸ்டர் கல்ச்சரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்பீசிஸோட நேம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இதெல்லாம் வளர்க்கப்படுற இனமாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். அதுதான் இம்பார்ட்டன்ட். அக்வா கல்ச்சர் வந்து ஃபுல்லாகவே நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து போல்ட்ரியில் வந்து அந்த ப்ரீட்ஸ் ஆஃப் போல்ட்ரியை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து எக்கு வந்து ஹியூமன் நியூட்ரிஷனில் எப்படி இருக்குது, பை ப்ராடக்ட் அது மட்டும் பாருங்கள். டிசீஸு அண்ட் ப்ரீட்ஸ் இதில் வந்து டெய்ரி ஃபார்மிங்கில் ப்ரீட்ஸ் ஆஃப் டெய்ரி மட்டும் கூட பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு இம்யூனாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்கு. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா அண்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. வைரஸை பாருங்கள். பாக்டீரியாவில் கொஸ்டின் வர்றதை விட வைரஸில் தான் கொஸ்டின் அதிகமாக வரும். அதனால் வைரஸை வந்து டைப் ஆஃப் வைரஸ், ஹெர்ப்ஸ் வைரஸ், டிஎம்இ வைரஸை நல்லா பார்த்துக்குங்க. டிஎம்இ வைரஸ் அண்ட் பாக்டீரியோஃபேஜஸ் அது பாருங்கள். இதெல்லாமே 2 மார்க் மாதிரி தான் இருக்கும். டிஎம்இ வைரஸ் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது. பாக்டீரியோஃபேஜஸ்ஸு விரியான் இதெல்லாம் 2 மார்க் மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஃபிசிக்கல் கெமிக்கல் மெத்தட்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர் பார்த்துக்குங்க. சாயில்ஸ் அது மாதிரி சாயில்ஸில் வந்து கேட்பாங்க. டிஃப்ரெண்ட் சாயில்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாயில்ஸ் என்விரான்மெண்ட். தெர்மோஃபிலிக், மெத்தனோஃபிலிக் அண்ட் ஹலோஃபிலிக் எல்லாமே வந்து சும்மா 2 மார்க் மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு டீப்பாக பார்க்காம 2 மார்க் மாதிரி அப்படின்னா என்னங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. தெர்மோஃபிலிக், மெத்தனோஃபிலிக், ஹலோஃபிலிக் எக்ஸாம்பிள் இருந்தால் அதை பாருங்கள். அண்டு ஃபுட் ஃபார்ம் ஆன் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்டு இன்டாக்சிகேஷன்ஸ். கிளாஸ்ட்ரிடியம், சால்மோனெல்லா, ஸ்டெஃபைலோகாக்கஸ், காமன் பாக்டீரியல், வைரல், ஃபங்கல் டிசீஸ் இதை பார்த்துக்குங்க. இந்த கிளாஸ்ட்ரிடியம், சால்மோனெல்லா, ஸ்டெஃபைலோகாக்கஸு அண்டு அதனால் ஃபங்கல் டிசீஸ் ஆஃப் ஹியூமனில் என்னென்ன டிசீஸ் ஏற்படுது. ஆமாம், அது வந்து கொஸ்டின் வரும். இந்த டைஃபாய்டு, காலரா இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டிசீஸை கொடுத்துட்டு இது வந்து வைரஸால் ஏற்படுதா இல்லை பாக்டீரியாவால் ஏற்படுதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இதை வந்து இந்த பாக்டீரியா முடிஞ்சால் ஒரு டேபிள் மாதிரி கூட போட்டு வச்சுக்கோங்க. பாக்டீரியல் டிசீஸ் என்னென்ன, வைரல் டிசீஸ் என்னென்ன, ஃபங்கல் டிசீஸ் என்னென்ன, அதுலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிளாஸ்ட்ரிடியம், சால்மோனெல்லா, ஸ்டெஃபைலோகாக்கஸ் இதெல்லாம் 2 மார்க் மாதிரி பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இம்யூனாலஜி எடுத்தால் நம்மளுக்கு கொஸ்டின் ரொம்ப புரியாத மாதிரி சுற்றி விட்டு கேட்குற டாபிக் என்ன அப்படின்னா ரொம்ப மெயினாக சொல்கிறது இம்யூனாலஜியில் கொஸ்டின் நம்மளால் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. டைரக்ட் கொஸ்டினாகவும் இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவு 3 டைம்ஸ் படித்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், RH ஃபேக்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அது ஆல்ரெடி படித்ததுனால. அண்டு கேப்பபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் இன்னேட் அக்வயர்டு இம்யூனிட்டி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்போசிஷன் ஆஃப் செல்ஸ், ஆர்கன்ஸ் இன்வால்வ் இம்யூன் சிஸ்டம், நோட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர், இம்யூனிட்டி, ஆன்டிஜென்ஸ். ஆமாம், ஆன்டிஜென்ஸு, ப்ராப்பர்ட்டி, ஹெப்டான்ஸ் இது எல்லாமே இந்த அட்ஜுவன்ஸ், ஹெப்டான்ஸ், வேக்சின்ஸ் இது 3 கண்டிப்பாக கொஸ்டின். ஹெப்டான்ஸ் வந்து மாற்றி கொஸ்டின் வந்துக்கே தான் இருக்குது. ஒன்ஸு இதை பொறுத்தவரை இம்யூனாலஜியை பொறுத்தவரை படிச்சுட்டு நம்மளால் கொஸ்டின் எக்ஸாமில் வந்து இது என்னன்னே புரியலை, இந்த கொஸ்டின் வந்திருக்கானா எது ஆன்சர்னு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஸ்டின் தான் இன்டைரக்டாக இருக்கும் தவிர ஆன்சர் சேம் ஆன்சராக தான் இருக்கும். இப்போ ஹெப்டான்ஸ் அப்படின்னா ஹெப்டான்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆனால் அவங்க வந்து கொஸ்டினை வந்து இன்டைரக்டாக கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக படித்தது என்னவோ அதை மட்டும் கரெக்டாக ஆன்சராக எழுதிடுங்க. ஹெப்டான்ஸ் தான் இங்கே படிச்சிருக்கீங்கன்னா அந்த கொஸ்டின் கொஞ்சம் ரிலேட்டடாக ஹெப்டான்ஸுக்கு தான் வருதுன்னா மற்ற ஆப்ஷனை வந்து ஒமிட் பண்ணிடுங்க. ஏன்னா கொஸ்டினை தான் சுற்றி விட்றாங்க தவிர ஆன்சர் வந்து அதே ஆன்சரை தான் கேட்குறாங்க. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் வேறு ஆன்சரை எழுதாமல் எது படிச்சிங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து அந்த ஆன்சரை மட்டும் எழுதிருங்க. அண்டு ஹெப்டான்ஸ், அட்ஜுவன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்டிஜென்ஸ் டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வேக்சின்ஸ்னால் அந்த முத்தடுப்பு ஊசி அது மாதிரி கொடுத்து அதோட அப்ரிவியேஷன் கேட்பாங்க. அண்டு டாக்சைட்ஸு, இம்யூனோக்ளோபின்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்டிஜென்ஸு, ஹெப்டான்ஸ், அட்ஜுவன்ஸ், இம்யூனோக்ளோபினோட ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன் அண்டு காம்ப்ளிமெண்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்து ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் இது ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ், இன்விட்ரோ மெத்தட்ஸு இம்பார்ட்டன்ட். ஆனால்
agglutinations, precipitation, complement fixation, immunofluorescence, ELISA டெஸ்ட், வெஸ்டர்ன் பிளாட் வேணால் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நடத்தியிருக்கேன், நடத்தின லிங்க் கொடுக்குறேன், அதை ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெஸ்டர்ன் பிளாட் இம்பார்ட்டன்ட், எலைசா, RIA இதெல்லாம் அப்ரிவியேஷன் கேட்கலாம், எதுக்காக எடுக்கப்படுற டெஸ்ட்டுன்னு கேட்கலாம். அண்டு இம்யூனோஃப்ளோரசன்ஸ், கெமிக்கல் ஃபிக்சேஷனு, காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் உண்டு. அண்ட் ப்ரெசிபிடேஷன், அக்ளூட்டினேஷன், இன்விட்ரோ மெத்தட் இதெல்லாமே முக்கியம். ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் வர. அண்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் இது இம்யூனோகுளோபுலினோட ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துக்கோங்க. தியரிஸ் எல்லாம் வேண்டாம், காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரக்சர்லாம். அண்டு அட்ஜுவன்ஸ், ஹெப்டான்ஸு, வேக்சின்ஸ் டைப்ஸு அண்டு ஆன்டிஜென்ஸ் டைப்ஸு அது போதும் ஓரளவு. RH ஃபேக்டரை பார்த்துக்கோங்க. இன்னேட் அக்வயர்டு இம்யூனிட்டி வந்து ஒரு இதாக இருக்கும், ஒரு டேபிள் மாதிரி, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, ஸ்ட்ரக்சரு எப்படி பிரியுங்கிறது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் சொல்லப்போனால் இவ்வளோ தான் இம்பார்ட்டண்டானது. இது வந்து ஃபுல்லாக படித்தவங்க வந்து இதை இக்னோர் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லாமே படிச்சிருந்தா எல்லாத்தையுமே படிங்க கண்டிப்பாக, அதுதான் நல்லது. ஏன்னா கொஸ்டின் எப்படி வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஒரு அசம்ஷனில் தான் சொல்ல முடியுது. இதுவரை இப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடாக கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக இதில் தான் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து லாஸ்ட் டைம் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். எதை படிக்கிறது, எல்லாத்தையும் படிக்கிறதா, எதை விடுறதுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இதை பார்க்கும்போது சரி இந்த டாப்பிக்கையாவது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் வந்து இதை சொல்கிறேன். மற்றபடி எல்லாம் படிச்சிருக்கவங்க கண்டிப்பாக எதையும் ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் படிச்சிருங்க. அந்த எக்ஸாமு வந்து எழுதும்போது கண்டிப்பாக ரொம்ப டயத்தை வேஸ்ட்டு பண்ணி டைம் எடுத்துடாதீங்க. ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு கொஸ்டினுக்கு இத்தனை மினிட்ஸ்னால் இத்தனை மினிட்ஸ் தான். தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு அடிச்சிருங்க. அது மாதிரி கொஸ்டின்ஸை 2 or 3 times 5 times கூட ரீட் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ்க்கு ரிலேட்டடாக வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் கொஸ்டின்ஸை வந்து ரீட் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்சருக்கு போங்க. ஆப்ஷனை டக்குன்னு கையை வச்சிடாமல் ஒமிட் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு அந்த 2 கண்டிப்பாக 2 ஒமிட் பண்ணிவிட்டு 2 மட்டும்தான் நம்ம எடுப்போம். அந்த 2ல் வந்து எது கரெக்டாக இருக்கும்னு கொஸ்டினோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.